அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது ஹிந்தி விஷாரத் பூர்வார் பேப்பர் 2. இதுல நிபந்து பார்க்கலாம். நிபந்துல ஃபர்ஸ்ட் ஒன் பாரத் கி சிக்ஷா பிரணாலி. பாரதத்தினுடைய சிக்ஷா அப்படின்னாக்கா படிப்பு இல்லையா? பாரத் கி சிக்ஷா பிரணாலி. பிரணாலினா முறை, வகை, மரபு, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். பாரதத்தினுடைய படிப்பு முறை, அதாவது சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா? பாரதத்தினுடைய படிப்பு எப்படி இருக்குது, அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம நிபந்துக்குள்ள போயிடலாம். शिक्षा शब्द का अर्थ है अध्ययन और ज्ञान ग्रहण. சிக்ஷா அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அத்தியன் படிப்பு, கத்துக்கிடுறது. ஞான் கிரகன், அதாவது ஞான அறிவு, கிரகன் அப்படின்னாக்கா பெற்றுக்கொள்ளுதல், அறிவை பெறுதல், acquiring knowledge. शिक्षा मनुष्य के शारीरिक, मानसिक, बौद्धिक और आध्यात्मिक विकास साधना की पद्धति है. शिक्षा मनुष्य के शारीरिक, அதாவது உடல் சார்ந்த படிப்பானது மனிதனின் உடல் சார்ந்த, மான்சிக் மனம் சார்ந்த, பௌத்திக் அறிவு சார்ந்த, और आध्यात्मिक विकास சாதனா, அதாவது ஆன்மீக வளர்ச்சிக்கான பயிற்சி. ஆத்தியாத்மிக் ஆன்மீக, விகாஸ் சாதனா இந்த வளர்ச்சிக்கான பயிற்சி. ஆத்தியாத்மிக் விகாஸ் ஆன்மீக வளர்ச்சி சார்ந்த, அதுக்குன்னு உள்ள அந்த சாதனம். சோ உஸ்கி பத்ததி ஹை. प्राचीन काल का प्राचीन काल की शिक्षा पद्धति कैसी थी. அதாவது அந்த பழைய கால பழைய கால படிப்பு முறை, படிப்பு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட படிப்பு இருந்தது. சோச்சனே பர் ஹமே பதா சல்தா ஹை. இதை நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, ஒண்ணு, प्राचीन काल में गुरु लोग अपने शिष्यों को शिक्षा दिया करते थे गुरुकुल में. பழைய காலத்துல குருக்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு अपने शिष्यों को शिक्षा दिया करते थे, படிப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். எங்கன்னா குருகுல்மே, குருகுலத்துல. செகண்ட் ஒன், छात्रगण न केवल वेदांत, उपनिषद शास्त्र, श्रुति, स्मृति, पुराणों का अध्ययन करते थे, बल्कि 64 तरह की कलाएं भी सीख लेते थे. छात्रगण மாணவர்கள், ந கேவல் அதாவது இது மட்டும் இல்ல, எதுனா வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷத் சாஸ்திர உபநிடதங்கள், ஸ்ருதி, ஸ்மிருதி,
நினைவேந்தல்கள், அதாவது நினைவேற்றல்கள். புராணோம் கா அதீயன், அதாவது புராணங்களினுடைய அந்த ஆய்வு. நான் கேவல் ஏனகி கர்த்தேத்தே, இவங்களை மட்டும் அவங்க கத்துக்கிடல, இதுகளை மட்டும் அவங்க படிக்கல. கேவல் इनके अधीन नहीं, इनके अधीन करते थे, न केवल ये ऊपर में दिए गए ये कलाओं को अध्ययन करते थे, बल्कि அதாவது 64 கலைகள்னு சொல்லுவோம். மாணவர்கள் மேலே சொல்லப்பட்ட இந்த படிப்புகளை மட்டும் கத்துக்கிடல. சிர்ஃப் ஏ அதியே நகி கர்த்தே, 64 கலைகளையும் அத 64 கலைகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கலைகளையும் தரகு தரக்கிகளை, அதுவும் விதவிதமான அந்த கலைகளையும் சீக் லேத்தே கற்றுக்கொண்டிருந்தார்கள். அர்த்தார்த், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிராச்சீன் பத்ததி மே, அந்த பழைய கால அந்த பயிற்சிகள்ல न केवल धर्म ग्रंथों की शिक्षा दी जाती थी, வெறுமனே அந்த தர்ம நூல்களை பற்றி அதுக்கான அந்த கல்வி அறிவு மட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்படல. அந்த மதம் சார்ந்த நூல்களை மட்டும் அவங்க படிக்கல. கேவல் தர்ம கிரந்தோं की शिक्षा दी जाती थी, பல்கி கூடவே ஆயுர்வேத், அதாவது ஆயுர்வேதம், ஜோதிஷ் ஜோதிடம், சங்கீத் சங்கீதம், நிருத்திய நாட்டியம், ஆதி லலித் கலாவோம் கோபி, இந்த மாதிரியான நுண்கலைகளையும் சிக்ஷா தி ஜாதி, இந்த நுண்கலைகள்லையும் கல்வி புகட்டப்பட்டது, கல்வி அளிக்கப்பட்டது. अब देखेंगे एक सुभाषिना मणिकनु एक सुभाषितानी को, அதாவது சுபாஷிதானி அப்படின்னாக்கா நன்கு கூறப்பட்ட, அதாவது உயர்ந்த மொழி. அந்த இப்போ அதுல அந்த மொழியில ஒரு லைன் சொல்லியிருக்கிறாங்க, அது என்னன்னு பார்ப்போம். சன்ஸ்கிரிட். ஓ ஆச்சாரியாத் பாந்த் ஆதந்தே பாந்த் சிஷ்யா ஸ்வமேத்யா பாந்த் ச பிரம்மச்சாரிவ்ய பாந்த் काल क्रमेण इसका अर्थ यो है, இதுக்கான விளக்கம் அர்த்தம் என்னன்னா, பகலே சாத்திரகன் ஆச்சாரிய சே சீக் லேத்தே தே, முதல்ல மாணவர்கள் ஆச்சாரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு அப்படின்னா, பாதம் கா அர்த் ஹை, அதாவது பாதம் அப்படின்னா ஏக் சவுத், அதாவது 1/4, கால் பங்கு ஆச்சாரியர்களிடமிருந்து மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அடுத்தது உஸ்கே பாத் கிரஹன் கியே கயே விஷய பர் छात्रगण खुद परिश्रम द्वारा जांच करके विश्लेषण करना है, அதாவது உஸ்கே பாத் அதன் பிறகு கிரகன் கியே கயே விஷய பர், அந்த உள்வாங்கி கொண்ட அந்த விஷயங்களை பற்றி சாத்திரகன் மாணவர்கள் குத் பரிசுரம் துவாரா தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக ஜாஞ்ச் கர்க்கே அதை பற்றி ஆராய்ந்து சரிபார்த்து விஸ்லேஷன் கர்னாகை அதை பற்றி ஆய்வு செய்து தெரிந்து கொள்வது. இதன் மூலமா அவங்க எவ்வளவு கத்துக்கிட்டாங்க, இஸ்கே ஜெரிய இதன் மூலமாக 2/4, அதாவது 4/2 பங்கு, கால் பங்கு ஆசிரியர்கள் மூலமாக கற்றுக்கொண்டார்கள். 2/4 இந்த மாதிரி தான் கற்றுக்கொண்டதை அலசி ஆராய்ந்து சரிபார்த்து அதன் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். इसके ऐसा ज्ञान प्राप्त करता है। और तीसरी प्रक्रिया वो है, அதாவது மூன்றாவது செயல்முறை என்னன்னா, कि छात्रगण अपने सहपाठियों के बीच में, மாணவர்கள் தங்களுடைய
மற்ற அதாவது தன்னோடு படிப்பவர்கள், அதான் சகபாடியம், வகுப்பு தோழர்கள் அவர்களுடன் ஓ புஸ்கே பீச் மே வாத் கர்க்கே, அதை பற்றி வாத விவாதங்கள் செய்து, बीच में वाद विवाद करके उसमें निपुणता प्राप्त करना, அதன் மூலமாக நிபுணத்துவத்தை அடைகிறது. இது முக்கால் பங்கு, அதாவது 3/4. इस तरह वो ज्ञान उसको प्राप्त होता है. இப்படியாக அவர்களுக்கு தாங்கள் படித்த கல்வியின் மூலமாக, தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக, ஆராய்ச்சியின் மூலமாக தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்கிறார்கள். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 1, அதாவது ஆசிரியர்கள் கிட்ட கத்துக்கிட்டது 1/4. அடுத்தது அவங்க ஆராய்ச்சிகளின் மூலமாக கத்துக்கிடுறது ஒரு 1/4 பங்கு. அடுத்தது 3ஆவதாக தன்னுடைய சக மாணவர்களிடம் வாத விவாதங்கள் செய்வது மூலமாக கற்றுக்கொள்வது ஒரு 1/4 பங்கு. கடைசியான 1/4 பங்கு எது? अंत में बाकी सब कुछ को छात्र लोग काल क्रम में खुद ही सीख लेते हैं. கடைசியா அந்த 1/4 பங்கு எது அப்படின்னா, கடைசியில பாக்கி சப் குச்கோ சாத்திர லோக், மீதி உள்ள அந்த பங்கு எப்படி கத்துக்கிடுறாங்கன்னா, அந்த மாணவர்கள் கால் கிரமமே, அந்த கால ஓட்டத்தின்படி, கால வரிசையின்படி குதுகி சீக்லே தேகை, தாங்களாகவே கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அனுபவங்கள் மூலமாக, இல்ல மற்ற செயல்பாடுகளின் மூலமாக. ஐசி ஹி சிக்ஷா பத்ததி ஆதர்ஷ் மானி ஜாதி தி. இந்த மாதிரியான படிப்பறிவு, இந்த மாதிரியான பயிற்சிகள் தான் ஒரு முன் உதாரணமாக நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. படாயி யந்திர கி தரக் நஹி ஹோனி சாஹியே, படாயி யந்திர கி தரக் நஹி ஹோனி சாஹியே, படிப்பானது எந்திரத்தை போல இருக்கக்கூடாது. லேக்கின் ஜமானா பதல் கயாய், ஆனா இப்போ உள்ள இந்த காலமானது மாறி போயிருக்கிறது. अंग्रेजों के काल में शिक्षा का एक नया अध्ययन शुरू हुआ. ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் படிப்புக்கு ஒரு புதிய ஒரு தோற்றுவிப்பு, ஒரு படிப்பறிவு, அதை சொல்லிக் கொடுக்கறது, கத்துக்கிடுறது அப்படிங்கிற ஒரு புதிய முறை இருந்தது. எப்படி அப்படின்னா, புதிய முறை ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னா, लॉर्ड मेकाले ने भारतवासियों को ऐसी शिक्षा देने के लिए कहा कि दफ्तरों में अंग्रेजी पढ़े लिखे क्लर्क पैदा करें. அதாவது அவர்கள் கொடுத்த படிப்பு எப்படி இருந்ததுன்னா, லார்டு மக்காலே என்ன செய்தார்னா, இந்தியர்களுக்கு ஐசி சிக்ஷா தேனே கேலியே கஹா, அப்படி ஒரு படிப்பு கொடுக்க சொன்னார். எப்படி ஒரு படிப்பைனா, கி தஃப்தரோங்மே, அலுவலகங்களில் அங்கிரேசி படையலிக்கே, ஆங்கிலேயம் எழுத படிக்க தெரிந்த கிளர்க்கு பைதா கரே, ஒரு கிளர்க்க உருவாக்குனா போதும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு படிப்பு இருந்தா போதும், அப்படியான கல்விக்கு தான் அவர் ஏற்பாடு பண்ணினார். इससे हमें क्या पता चलता है, இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிகிறது? उन्होंने क्लार्क तैयार करने की शिक्षा ही आरंभ की थी, न कि सक्रियात्मक शिक्षा की. அதாவது ஒரு கிளர்க்க உருவாக்குறதா படிப்பதான் அவங்க ஆரம்பமா செய்தாங்களே தவிர, ஒரு கிளர்க்க தான் அவங்க உருவாக்குனாங்களே தவிர, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு படிப்பை சக்ரியாத்மக், அதாவது ஒரு செயல் வடிவமான ஒரு படிப்பை அவங்க கொடுக்கல. இஸ்கா பரிணாம் ஸ்வரூப், இதன் விளைவாக என்ன நேர்ந்தது? பாரத் மே சாரீரிக் சக்தியா சீன் ஹோ கயி ஹை, இந்தியாவில் உடல் உழைப்பு அப்படிங்கிற அந்த சக்தியே பறிக்கப்பட்டது. நேத்திக் மூல்ய கா ஹாஸ் ஹோ கயா, நேத்திக் மூல்ய கா ஹாஸ் ஹோ கயா, அதாவது தார்மீக மதிப்புகளினுடைய அந்த சீரழிவு ஏற்பட்டது. विद्यार्थियों का जीवन लक्ष्य सिर्फ परीक्षा पास करना मात्र रखता है. இப்ப மாணவர்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்னன்னா, சிர்ஃப் பரீட்சா பாஸ் கர்னா மாத்திர ரக்தா ஹை, பரீட்சையில தேர்வுல தேர்ச்சி பெறணும், அவ்வளவுதான். பரீட்சையில எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அது மட்டும்தான் அவங்களோட இப்ப வாழ்க்கை லட்சியம். विद्यार्थी 8-10 महीने तक अपनी पुस्तकों को पढ़ता है.
மாணவர்கள் கிட்டத்தட்ட 8 முதல் 10 மாதங்கள் வரை தங்களுடைய புத்தகங்களை படிக்கிறார்கள். ரட் லகாத்தகை அத உருவேத்துறாங்க. அதாவது மக்கப் பண்றாங்க. திருப்பி திருப்பி அத சொல்லி சொல்லி அத மக்கப் பண்றாங்க. அப்னே திமாக் மே உசே பர்தா ஹை தங்களுடைய மூளையில் அதை நிரப்பிக் கொள்கிறார்கள். உசே உத்தர் புஸ்திகா மே கை கர்த்தா ஹை அத அப்படியே அந்த ஆன்சர் பேப்பர்ல கொண்டு கொட்டுறாங்க. பஸ் இத்னா ஹி ஹை இஸ் பிரணாலினி இவ்வளவுதான் இப்ப இருக்கிற இந்த படிப்பு முறையில படிப்பு அமைப்பானது இப்ப அப்படிதான் இருக்கு. ஏன்னா மாணவர்கள் அப்படிதான் பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. हमें विश्वास दिलाने लायक शिक्षा किसान से, दुकानदार से, बाजी वाले से, पड़ोसिन से, बच्चों से, बड़ई से मिलती है. हमें विश्वास दिलाने लायक शिक्षा நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பானது கிசான் சே விவசாயிகளிடமிருந்து, கடைக்காரர்களிடமிருந்து, பாசிவாலோவிடமிருந்து, பக்கம் பக்கம் இருப்பவர்களிடமிருந்து, குழந்தைகளிடமிருந்து, கார்பெண்டர் தச்சர்களிடமிருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரியான உழைக்கும் மக்களிடமிருந்து நாம் எந்த மாதிரியான படிப்பறிவை பெறுகிறோமோ அதுதான் உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வி. ஐசி சிக்ஷா ஹமே புஸ்தகம் சே நஹி மில்தா மில்தி இந்த மாதிரியான படிப்பு நமக்கு புத்தகங்களின் மூலமாக கிடைப்பதில்லை. ஹமாரி பாட்சாலாயே ஹமே அதிக் சே கிளர்க் பனானே கே லியே நம்மளுடைய பள்ளிகள் நமக்கு பெரும்பாலும் எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்குதுன்னா கிளர்க் பண்ணே கேலியே ஒரு கிளர்க் ஆகுறதுக்கு, வக்கீல் பண்ணே கேலியே வக்கீல் ஆகுறதுக்கு, டாக்டர் பண்ணே கேலியே டாக்டர் ஆகுறதுக்கு ஓ பிரசிஷன் கர்த்திகை இதுக்குதான் அந்த மாதிரியான கல்விகளுக்கு தான் நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கிறது. பிரசிஷன் கர்த்திகை பயிற்சி அளிக்கிறது. ஆனா நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமான கல்வி, செயல்முறை கல்வி அவசியம். அதுதான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும். லேக்கின் ஹமாரா காரிய கஷேத்திர விஸ்திருத் ஹை ஆனா நம்மளோட அந்த வேலை செய்யற அந்த இடமானது ஓ விஸ்திருத் ஹை लेकिन हमारा कार्य क्षेत्र विस्तृत है எப்படின்னா ரொம்ப பரவி கிடக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஓ शिक्षा का उद्देश्य शिक्षार्थी को जीवन के लिए पूर्णतया तैयार करना ही है ना. ஒரு படிப்பு அப்படிங்கிறதுக்கான உத்தேசம் என்னது? शिक्षा का उद्देश्य शिक्षार्थी को जीवन के लिए ஒரு மாணவனுக்கு வாழ்க்கைக்கான பூர்ணத்தையா தயார் கர்னாகி ஹைன அவனை பரிபூரணமாக அவனுடைய அந்த வாழ்க்கைக்கு முழுமையாக எப்படி நம்ம தயார்படுத்துகிறோமோ அதுதான் கற்பவருக்கு கிடைக்க வேண்டியது. சிக்ஷா கா உத்தேசிய சிக்ஷார்த்திக்கோ அதாவது ஒரு படிப்பினுடைய நோக்கமானது படிப்பு அந்த கற்றுக்கொள்பவர்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு முழுமையை ஒரு முழுமை தன்மையை கொடுக்கணும். அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பரிபூர்ணமா கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல படிப்புங்கிறது இல்லையா? सन 1979 में सरकार ने एक राष्ट्रीय शिक्षा नीति स्वीकार की है जिससे शिक्षा में परिवर्तन हो जाने की आशा है. 1979ல கவர்மெண்ட் ஒரு एक राष्ट्रीय शिक्षा नीति ஒரு தேசிய கல்வி கொள்கையை அக்செப்ட் பண்ணியிருக்கு, ஸ்வீகார் கீகை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஜிஸ்ஸே சிக்ஷாமி பரிவர்த்தன் ஹோ ஜானேக்கு ஆசைகை அதன் மூலமாக கல்வியில் ஒரு மாற்றம் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. सरकार ने शिक्षा को अभिनवकरण योजना निर्माण की है. सरकार ने शिक्षा को अभिनवकरण योजना निर्माण की है. उसकी कुछ विशेषताएं ஒரு நல்ல கல்வி கொள்கையை அது கட்டமைச்சிருக்கு கவர்மெண்ட்.
நல்ல திட்டத்தை வந்து கட்டமைத்து செயல்படுத்துறதுக்காக வந்து தயாராகுதுன்னா உஸ்கே குச் விசேஷதாய் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சோ உஸ்கி குச் விசேஷதாயே அதனுடைய சில சிறப்பு தன்மைகள் என்ன அப்படின்னா 14 वर्ष की आयु तक के बच्चों को निःशुल्क शिक्षा देना அதாவது 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 14 வயது வரையான குழந்தைகளுக்கு நிःशुल्क शिक्षा देना அதாவது கல்வி கட்டணம் இல்லாத கல்வி அதாவது இலவச கல்வி வழங்க வேண்டும். அடுத்தது क्षेत्रीय भाषा के द्वारा शिक्षा देना वो क्षेत्रीय भाषा का मतलब ये है प्रांतीय भाषा अதாவது रीजनल लैंग्वेज அதன் மூலமாக உஸ்கே द्वारा शिक्षा देना கல்வி அளிக்கிறது. மூன்றாவது किसी एक उद्योग की पूरी तालीम विद्यार्थी को दी जाए जिसके आधार पर विद्यार्थी स्वावलंबी बने. ஏதாவது ஒரு उद्योग की पूरी तालीम विद्यार्थी को किसी एक उद्योग की पूरी तालीम विद्यार्थी को दी जाए அதாவது ஒரு மாணவனுக்கு எப்படின்னாக்கா பூரி தாலீம் வித்யார்த்தி தாலீம் கா மத்லப் ஏகை பயிற்சி ஒரு பரிபூர்ணமான ஒரு உத்தியோகத்திற்கு தேவையான பயிற்சி வந்து அந்த மாணவருக்கு கொடுக்கணும். அது வந்து எப்படி அப்படின்னாக்கா ஓ ஜிஸ்கே ஆதார் பர் வித்யார்த்தி ஸ்வாவலம்பி பனே இதன் மூலமாக அந்த மாணவன் வந்து சுய ஆதரவினை அவன் பெற முடியும். சுயமான கல்வி சுயமாக அவனால் வந்து முன்னேறக்கூடிய அளவுக்கு அந்த கல்வியானது அவனுக்கு இருக்கணும். அதற்கான பயிற்சியை வந்து அந்த மாணவனுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு படிப்பை வந்து கொடுக்கணும். அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தானே முயன்று சம்பாதிக்கிற அளவுக்கு தேவையான அவனுடைய கல்வி அறிவியை வந்து அவனுக்கு கொடுக்கணும். அடுத்தது क्रियात्मक शिक्षा को पर्याप्त प्रोत्साहन देना वो क्रियात्मक शिक्षा का मतलब ये है वो செயல் கற்றல் அதாவது கிரியாத்மக் சிக்ஷா அப்படின்னாக்கா செயல்வழி கற்றல் செயல் கற்றல் அப்படின்னு அர்த்தம். ஓ பர்யாப்த புரோத்சாகன் தேனா அப்படின்னா போதுமான வந்து ஊக்கம் கொடுக்கறது. அதாவது செயல்வழி கற்றல் மூலமாக அவர்களுக்கு வேண்டிய அளவு ஊக்கம் கொடுத்து அதற்கான கல்வி பயிற்சி வந்து அவங்களுக்கு அளிக்கணும். அடுத்தது பாठ्यक्रम से सुधार कर देना பாட்டியக்கிரம் மீனிங் பாட்டியக்கிரம் அப்படின்னாக்கா பாடத்திட்டம் அதாவது அந்த கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்றாங்க இல்லையா உஸ்கா சுதார் கர் தேனா அது வந்து அவங்களுக்கு பரிபூர்ணமானதாக அது வந்து ஒரு நல்ல ஒரு கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணணும். தென் धार्मिक व संस्कृत शिक्षा से प्रोत्साहन देना அதாவது அக்கார்டிங் டு த சிலபஸ் அந்த சிலபஸ் படி அவங்களுக்கு வந்து கரெக்டா பாடத்திட்டத்தை வகுத்து அந்த பாடத்திட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து கல்வி புகட்டணும். அதோட அந்த தார்மிக் வ சான்ஸ்கிருதிக் சிக்ஷா சே புரோத்சாகன் தேனா ஆதி தார்மிக் அப்படின்னாக்கா வந்து மத சம்பந்தமான சான்ஸ்கிருதிக் அப்படின்னாக்கா வந்து கலாச்சாரம் அதாவது தார்மிக் தர்மனா தான் உங்களுக்கு மதம். இது வந்து எக்கனாமிக்கல் லெவல் அவங்களுடைய அந்த பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த கல்விகளை வந்து அவங்களுக்கு வழங்கணும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது नवीन शिक्षा नीति में कंप्यूटर को भी प्रमुख स्थान दिया गया है. புதிய கல்வி திட்டத்துல கம்ப்யூட்டருடைய பங்கு வந்து ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. आशा है कि ये नई शिक्षा प्रणाली देश के लिए हितकारी सिद्ध होगी. நம்பிக்கை நம்மளுக்கு என்ன இருக்கிறது இதன் மூலமாக அப்படின்னாக்கா இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக நயி சிக்ஷா பிரணாலி இந்த புதிய கல்வி அமைப்பானது தேஷ்கேலியே நாட்டிற்கு ஹித்காரி சித்த ஹோகி ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இதன் மூலமா நம்ம வந்து நம்புறோம். சோ அடுத்த அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். இந்த வீடியோ கிளிப்பை
நல்லா போட்டு பார்த்து கவனிங்க. சரியா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த மாதிரியான வீடியோக்கள் தேவைப்படுறவங்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாரி வீடியோக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து உங்களால முடிஞ்ச கல்வி உதவியாக இந்த வீடியோக்கள வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.